Celebrate this festive season with Adiyar Anandabhavan Sweets and Snacks. We accept bulk orders. The Legend New Saravana Stores in Deepavali offer பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ நடக்குதோ இல்லையோ, ஒரு நல்ல வயிறு நிறைஞ்சு நம்ம சாப்பிட போறோம். மட்டன் பெரட்டல் பயங்கரமாக சாஃப்டாக செமையாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரான், இது வந்து ப்ரான் சுக்கா. ப்ரான் சுக்கா சுக்கா, ஆஹா. மேங்கோ பிரெட் ஹல்வா. மேங்கோ பிரெட் ஹல்வா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் நானுமே பிரெட் ஹல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேங்கோ அது எனக்கு தனியாக ரொம்ப பிடிக்கும். மேங்கோ பிரெட் ஹல்வா. கேள்வி கேட்குறீங்களா? ஐயோ சாரிங்க, சாப்பாடுல நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா நேத்தா அந்த அளவுக்கு நாட்டி எல்லாம் கிடையாது. ஃபுட்டு விஷயத்துல பயங்கர நாட்டியாவ, பயங்கர நாட்டியாவா. டயட்ல இருப்போம்னு எல்லாருமே பிளான் பண்ணுவோம், ஆனா எல்லாருமே பிரேக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நவீனும் நானும் நிறைய பேசுறது என்னன்னா டான்ஸ் பத்தி தான் பேசிட்டே இருப்போம், ஆடினே இருப்போம். அந்த மாதிரி தான் இருப்போம். ஷீஸ் அ டார்லிங். ஐயோ என்னோட செல்லம், எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட டெடிகேஷன், இந்த ஏஜுக்கான ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அது நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன். நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட we have an actress and dancer ஸ்வேதா with us. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஒரு கரெக்டான ஸ்பாட், நமக்கு ஏற்ற ஒரு ஸ்பாட்ல வந்து சந்திச்சிருக்கோம் இன்னைக்கு. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, அப்படியே கம்ப்ளீட் மூடே மாறிடுச்சு. ஓகே, ஹாப்பியா வந்துட்டு நம்ம வந்து பேச போறோம் அப்படின்ட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டே நம்ம வந்து பேச போறோம். ஃபுட் இஸ் எவ்ரி பீப்புள்ஸ் ஜாய். எக்ஸாக்ட்லி, ஹாப்பினஸ். அது வந்து எனக்கும் அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான், நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியுது. நல்ல ஃபுட்டி, நல்லா சாப்பிடுவேன். வெரி குட். நான் வெயிட் பண்றேன் சாப்பிடுறதுக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, அவங்க கொலை பசியில இருக்காங்க, வந்துரும். ஃபைனலி ரொம்ப நேரமா வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபுட் வந்துருச்சு. ஆஹா, ப்ளீஸ் அண்ணா. ஓ வாவ், பார்க்கவே அழகா இருக்கு. ஐயோ நிறைய இருக்கு, அப்சைசிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, சாப்பிடாம. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. உங்களை கூப்பிட்டதே சாப்பிட்றதுக்கு தான். நிஜமா இல்ல, அது சொல்லுவாங்கல்ல, கண்ணுல நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு நிறைஞ்சிரும். ப்ளீஸ் யூ ஸ்டார்ட். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் என்னென்ன டிஷ் வந்துருச்சு. ஆமா, அது வந்துட்டு கொலப்பசியோட சிக்னேச்சர் டிஷ் என்ன தெரியுமா? சுக்கா பிரியாணி. சுக்கா பிரியாணி, சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு மட்டன் பெரட்டல் பயங்கரமாக சாஃப்டாக செமையாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரான், இது வந்து ப்ரான் சுக்கா. ப்ரான் சுக்கா சுக்கா, ஆஹா வேற மாதிரி. நீங்கள் சாப்பிடுங்க. அண்ட் இது வந்துட்டு நீலகிரி சிக்கன். பார்க்கவே பச்சை பசேன்னு அழகாக இருக்குல்ல, நீலகிரி மாதிரி. அண்ட் இது பாருங்களேன், சுட சுட மேங்கோ பிரெட் ஹல்வா. மேங்கோ பிரெட் ஹல்வா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் நானுமே பிரெட் ஹல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேங்கோ அது எனக்கு தனியாக ரொம்ப பிடிக்கும். மேங்கோ பிரெட் ஹல்வா கொல்லப்பசியில் சாப்பிட போகிறோம். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இருக்கு. வி ஹாவ் கீ ரைஸ், கூட கொஞ்சம் ரைத்தா நமக்கு வழக்கம் போல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் கிரேவி இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ நடக்குதோ இல்லையோ, ஒரு நல்ல வயிறு நிறைஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். ஆஹா, அம்மா செஞ்ச பிரியாணி மாதிரியே இருக்கு. நல்ல காரசாரமா செம்மையா இருக்கு. சூப்பர். நிக்கிதா, கேள்வி கேட்குறீங்களா? ஐயோ சாரிங்க, சாப்பாடுல தெரியும். ஆமால, ஃபுட்ல கொஞ்சம் முழுகி போயிட்டேன். நம்ம சீரியல்ஸில் பண்ணுறப்போ எப்போவுமே எல்லாருமே சொல்கிறது வந்துட்டு
சினிமாவோட சீரியலில் வந்து நம்ம லாங் டேர்ம் ட்ராவல் ஆகுறதுனால பீப்புள் ஈஸியாக நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்கல்ல. இப்போ வந்து நீங்கள் பிரேக்குக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த ரெக்கக்னிஷன்லாம் எப்படி இருக்குது பீப்புள் கிட்ட இருந்து வர்றப்போ? ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பூரணின்னு எடுத்தா என்னை வந்து கேட்பாங்க, எங்கம்மா ரொம்ப நாள் ஆளையே காணோம், சீரியலில் காணோம், நீ ஏன் அமைதியாகவே இருக்கே, ஐயோ அந்த பொண்ணா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க. லைக் நம்ம வீட்டு பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அன்பு காமிக்கிறாங்க. வேற கௌரி சத்யா அந்த இது பார்க்கும்போது அவங்க அதை எவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்க, பயங்கரமாக இருக்கிறீங்க, தேங்க்யூ, பயங்கரமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ரிலேட்டபிளாக ரொம்ப நம்ம வீட்டு பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பேசுவாங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம மேலே ரொம்ப நிஜமாலே அக்கறை வச்சு பேசுகிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்போவுமே நமக்கு அதுதான் நம்மளோட கேரக்டருக்கு நம்ம பண்ணுற ஜஸ்டிஃபிகேஷன், நம்ம கிடைக்கிற ரெகக்னிஷன் தான். இந்த சீரியலில் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ், சின்ன மருமகளாக இருக்கட்டுமே, அது நிறைய பேர் நோட் பண்ணுற ஒரு சீரியலாக இருக்குது. ஸோ இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ வில் லிஸ்ட் அவுட். அவங்கள மாதிரி பண்ணி காட்டலாம், இல்லைன்னா வந்துட்டு அவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இல்லைன்னா அவங்க செட்டில் பண்ணுற இந்த நாட்டியாக ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவது வேணா ஓகே, பிடிச்ச விஷயம் வேணா சொல்கிறேன். இந்த பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும், ஒரு நாட்டி விஷயம் ஒன்று இருக்கும். இதை நம்ம வந்து இப்போ நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் நவீன் குமார். நவீன் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சூப்பர் ஃப்ரெண்டுங்க. தைரியமாக அவர்கிட்ட வந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அண்ட் அவங்க ஒய்ஃபும் சரி, குழந்தையும் சரி, வெரி வெரி ஸ்வீட். எனக்கு அவங்க மொத்த ஃபேமிலியாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நவீனும் நானும் நிறைய பேசுகிறது என்னென்னா டான்ஸ் பற்றி தான் பேசிகிட்டே இருப்போம், ஆடினே இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலுமே ஸ்வேதா அது பண்ணலாம், ஸ்வேதா இது பண்ணலாம், ஸ்வேதா நானும் சார் நவீன் இது பண்ணலாம், நவீன் இது பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் டான்ஸ் பற்றி தான் எங்களோட கான்வர்சேஷன் நிறையா இருக்கும். சினிமா பற்றி, பெர்ஃபார்மன்ஸ் பற்றி, இது பற்றி தான் நிறைய எங்களோட கான்வர்சேஷன் இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். வெரி நைஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்ட் நாட்டினா என்ன தெரியுமா, சீன் போயிட்டுருக்கோம், நான் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும், பயங்கர எமோஷ்னல் சீன். எங்களுக்கு க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க, அவர் வந்து சஜஷனில் இருப்பார். அப்போ அவரோட பேக் தான் கேமராவுக்கு இருக்குமா, அதனால் வந்து பயங்கரமாக சிரிப்பு மூட்டுவார். அதை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் நிற்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். சிரிப்பார், பயங்கரமாக சிரிப்பார். பட் ஆனால் ரொம்ப ஏன்னா நாங்கள் தான் திட்டு வாங்குவோம் இல்லாட்டி சர்ட் இந்த டைரக்டர் சர்ட் இது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு வாழ்த்தனம் இருக்கும், அவ்வளோதான். சீரியலுக்குள்ளே 2 ஸ்வேதா இருக்கீங்க. ஆமாம், இன்னொரு ஸ்வேதா ஹீரோயின் ஸ்வேதா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி அவங்க நிஜ பேர் வந்து ஜெயஸ்ரீ. பட் ஆனால் வந்து இது சீரியலுக்காக அவங்க ஸ்வேதான்னு மாறிட்டாங்க. எனக்கே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். பட் அவங்க எல்லாருமே தமிழ் தான் கூப்பிடுவாங்க. அண்ட் என்ன பூரணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் 2 பேர்த்துமே ஸ்வேதான்னு கூப்பிட்றது ரொம்ப ரேர் தான். அண்ட் என்ன செட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருமே கூப்பிட்றது சோனு. என்னோட நிக் நேம் வந்து சோனி, அதை வந்து சோனுன்னு கூப்பிட்டா எல்லாருமே என்ன சோனு தான் கூப்பிடுவாங்க சின்ன மருமகள் செட்டில். அதனால் ஸ்வேதா எனக்கே வந்துட்டு ஆச்சரியமா இருந்துச்சு, பரவாயில்லையே ஸ்வேதா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸ்வேதா இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் கேர்ள். இப்போ தான் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்களும் வந்து வெரி பயங்கர இந்த ரீல்ஸ் அவங்களுக்கு பயங்கர இஷ்டம். ஸோ என்னையே பார்த்தா ஸ்வேதா சோனு டான்ஸ் ஆடலாம், சோனு வா சோனு ப்ளீஸ் சோனு இதை பண்ணலான்னு அப்படின்னு வெரி க்யூட்டாக அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நாட்டியா ஸ்வேதா என்ன பண்ணுவா, ஸ்வேதா அந்த அளவுக்கு நாட்டியெல்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபுட்டு விஷயத்தில் பயங்கர நாட்டியாவா. டயட்டில் இருப்போன்னு எல்லாருமே பிளான் பண்ணுவோம், ஆனால் எல்லாருமே பிரேக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். டயட்டுக்கும் இப்போ கூட பாருங்களேன், சீரியஸாக அதுதான் விஷயமே. அதனால் அந்த ஃபுட்டு விஷயத்தில் பயங்கர 2 ஸ்வேதாவுமே பயங்கர நாட்டி. ஆமாம், சாப்பிட்டுட்டே பேச ஆறிட்டு இருக்கு. ஆமாம், இந்த சாப்பிட்டு பேசுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆமாம், நமக்கு சாப்பாடுல தான் கான்சென்ட்ரேஷன் போயிட்டே இருக்கும் எப்போவுமே. நல்லா இருக்கு, எல்லாருமே சாப்பிடணும் கண்டிப்பாக. பானுமதி இல்லைங்க, சாப்பிட்டு முடிச்சு. ஐயோ, நான் வேற டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சாப்பிட்றப்போ. பானு வந்து எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் இதுக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் வந்துட்டு ரியலி ஷி இஸ் வெரி அப்சஸ்ட். சாவித்ரி அந்த ஒரு கேரக்டருக்கு பயங்கரமாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ரெடி ஆகுறதோ சரி, அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அந்த கேரக்டராகவே அவங்க இருப்பாங்க, பேசுவாங்க, இதெல்லாமே பயங்கரமாக இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அவங்கக்கிட்ட நாட்டினஸ்னால் பயங்கரமாக கவுண்டர் கொடுப்பாங்க, டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. அது எப்படின்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் கொடுத்துருவாங்களா, டக்குன்னு வந்து அது அவங்க முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியாது. ஸோ குவிக்காக கவுண்டர் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அவங்க பண்ணுறது. நட்டேசன் அந்த
நடேசன் அண்ணா, ராஜேஷ் அண்ணா, அவரை நான் வந்து அண்ணான் தான் கூப்பிடுவேன். எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, உன் புருஷனை போயிட்டு அண்ணான்னு கூப்பிடுறேன், நான் வேறு என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு கேட்பேன். இஸ் சச் அ நைஸ் பர்சன், வெரி வெரி நைஸ் பர்சன். எனக்கு அவரை விட அவங்க ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும். அவர் என்னன்னா சீன் அப்போ மட்டும்தான் எங்கள் கூட இருப்பார், இல்லாட்டி 24/7 ஃபோனில் வீடியோ கால்லே அவர் ஒய்ஃப் கூடயே இருப்பாங்க. பேசிகிட்டே இருப்பார் அண்ட் இஸ் வெரி அட்டாச் டு ஹிஸ் ஃபேமிலி. அதனால் என்னப்பா சாப்பிட்டீங்களாப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா, ரொம்ப அன்பு காட்டுற ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அண்ட் அந்த சீனியர் ரோல் பண்ணுற வெள்ளத்தாய் அந்த கேரக்டர் பண்ணுற அவங்க வந்துட்டு ஷீ இஸ் அ டார்லிங். ஐயோ என்னோட செல்லம், எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட டெடிகேஷன், இந்த ஏஜுக்கான ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அது நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன். நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாகி உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அடுத்த நாள் ஷூட், அது வந்து மெயின்டைன் பண்ணி அவங்க வந்தாங்க செட்டுக்கு. ஸோ அது ரொம்ப அப்ரிஷியபிளாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க எவ்வளோ லெஜெண்ட், ரொம்ப லெஜெண்டுங்க அவங்க. ஆனால் அந்த ஒரு ஆட்டிடியூடோ இப்போவும் வந்து பயப்படுவாங்க, ஐயோ ஃபஸ்ட் ஷாட் ரெடி ஆயிடணும், டைரக்டர் சார் திட்டுவாருன்னு. அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரேர். ஏன்னா இப்போ வரவங்கெல்லாம் வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்காங்க, பார்த்துக்கலாம், லேட்டாக வந்தால் பரவாயில்ல, அப்படி இப்படின்னு இருக்காங்க. பட் நம்ம அம்மா கிட்ட இருந்தெல்லாம் நான் இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வியக்கிறேன். நான் இப்போவும் அந்த ஒரு டெடிகேஷன் இருக்கு இல்லைங்களா, 9 o'clockனா ஷார்ப்பாக 9 o'clock வித் மேக்கப், வித் ஹேர், வித் காஸ்டியூம்ஸ் நான் ரெடியாக இருக்கணும், ஷார்ட் இருக்கோ இல்லையோ. அதெல்லாம் சீரியஸாக இப்போ அப்கமிங் இருக்கிறவங்க இன்னுமே அதை பார்த்து ரியலாக கற்றுக்கணும். அண்ட் ஐ திங்க் ஷீஸ் அ லிவிங் எக்ஸாம்பிள். ஐ ஜஸ்ட் லவ் ஹர் ஸோ மச். அண்ட் எங்கள் அம்மாவும் அவங்களும் இருக்கிற பாண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பாட்டியோட குட்டி பயங்கர வாழை அவங்க சாப்பாடு விஷயம் அதே தான். ஆனால் அது நான் தான் கெடுப்பேன். அவங்க வந்து ஆக்சுவலி சுகரில் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருப்பாங்க. நம்ம வந்து லைட்டாக சாக்லேட் பண்ணேன்னு ஒரு நீ அப்படின்னு என்ன பார்ப்பாங்க, சோனு அப்படின்னு. அதனால் எனக்கு என்னோட பாட்டியை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவங்கள பார்த்தா. அதனால் ஐ லவ் ஹர் ஸோ மச். மோகனா, ஓ ஜானுமா, ஐயோ நாங்கள் வந்து லைக் லிட்ரலி ரெண்டும் வாளுங்க, ரெண்டும் வந்துட்டு இப்படி இருப்போம். நாங்கள் 2 பேரும் செம்ம வாள். அதாவது யோசிப்பாங்க, இவங்க 2 பேர் பேசிட்டு வந்திருக்காங்களா, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் வந்து அவங்கள நோண்டிகிட்டே இருப்பேன். நான் சீரியஸாக ரூம்குள்ளே இருந்தால் அவங்க பாவம் அமைதியாக இருந்தாலும் அவங்க அமைதியாக இருந்தால் என்னால் தாங்க முடியாது. ஜனுமான்னு ஏதாவது ஒன்று கவுண்டர் கொடுத்து நோண்டிட்டு அடித்து பிடிச்சி புரண்டிட்டு இப்படி தான் நான் விளாண்டுட்டே இருப்பேன். நான் அவங்க ஏன் சோனும் ஏண்டி இப்படி பண்ணுறேன் அப்படிம்பாங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும். 2 பேருமே அதே தான், நல்லா சாப்பிடுவோம், ஜாலியாக இருப்போம், பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்கக்கிட்டேயும் எனக்கு அதான், அவங்களும் பாவம் ஷீஸ் கான் த்ரூ ஸோ மச் இன் அ லைஃப். பட் அதெல்லாம் மீறி அந்த செட்டுக்குள்ளே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அண்ட் அவங்க வாழுனா என்கிட்ட தான் வாழ்த்தணும். என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் வாழ்த்தணும், என்கிட்ட டபுள் இந்த வாழ்த்தணும். ஏன்னா நானும் அவங்கக்கிட்ட வாழ்த்தணும்னா. ஸோ எங்கள் 2 பேர்த்தோட காம்போ வந்து மாமியார் மருமகள் ஆன் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அமைதியாக இருப்போம், ஆஃப் ஸ்க்ரீனில் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி மொத்த செட்டுமே எங்கள் சத்தம் கேட்கும். அந்த மாதிரி பண்ணுவோம் 2 பேரும். அடுத்த டிஷ்ஷெல்லாம் சாப்பிடணும். ஆமாம், நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் தான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம், நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். அது வந்து என்ன தெரியுமா, மட்டன் பிரட்டல். இன்னும் ஒரு பீஸோட எடுத்துக்கிட்டீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஃபுல்லாக இருக்குது வயிறு. ஆல்ரெடி சாப்பிட்டு வந்தனால கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. ஓ, நான் தான் தெளிவாக சாப்பிடாமே வந்துட்டேன். நான் கொலை பசின்னு சொன்னோன்னே. ஓகே, சாலட் மட்டும் சாப்பிட்டு வந்தோம். சூப்பர் சாஃப்ட், செம்மையாக இருக்குல்ல. சரி, சாப்பாடு போனால் கொஸ்டின் போகிறீங்க. ஓகே, ஸோ வில் கோ ஆன். பீயிங் இன் அ லைம் லைட், நமக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஒரு காசிப் ஒருத்தங்களை பற்றி வருது, இல்லைன்னா ஒருத்தங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அவங்களோட கரியரை வந்து முதல்ல பாதிக்கும், அவங்களோட ரெப்புடேஷனை முதல்ல பாதிக்கும், அந்த ஒரு பேரையும் பாதிக்கும். அதை பற்றியே வந்து பீப்புளாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடும், காசிப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு விஷயம், லெட் இட் பி டிவோர்ஸ், லெட் இட் பி ரிலேஷன்ஷிப், எதுவாக இருந்தாலும் அது முதல்ல வந்து ஒரு லைம்லைட்டில் இருக்கிறவங்கள தான் பாதிக்குதுல்ல. இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் அ நைஸ் குவெஸ்டன் ஆக்சுவலி. ஏன்னா இதனால நான் நிறைய பாதிச்சிருக்கேன். அதுதான் நம்மளை ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம வந்து ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி நம்மளோட பர்சனல் விஷயம்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அண்ட் தென்
அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க வந்துட்டு இப்படி இருக்காங்க, ஓ இவங்க மேலே தான் தப்பாக இருக்கு, ஏன்னா இவங்க மீடியாவில் இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதுவே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் லைஃப் இருக்குது, எங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், நாங்களும் சாதாரணமாக எல்லாம் நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குன்னு நாங்களும் அதான் பண்ணுறோம். பட் அது ஏன் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறனால எல்லாருமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்துட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறதோ, ஒன்று ஒரு ஒரு என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம நீ தாம்மா தப்பு, உன்னால தான், நீ தான் அப்படின்ற ஒரு இது பண்ணுறப்போ அது ஏன்னு தோணும். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிரும். ஓ ஏன் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், ஐயோ இல்லை இப்போல்லாம் வந்துட்டு ஓகே புரிஞ்சா புரியட்டும், இல்லாட்டி விட்டுருங்க, இட்ஸ் ஓகே, என் வேலையை நான் பார்க்குறேன். ஸோ அந்த வேலை பார்க்குறப்போ 4-5 பேர் நம்மளோட நம்பிக்கையாக இருப்பாங்க இல்லைங்களா. அதாவது நம்ம டேலண்ட்டுக்கு நம்ம இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களே, அதை நம்ம தக்க வச்சுக்கணும். அதை தக்க வச்சுட்டா மிச்ச நெகட்டிவிட்டியெல்லாம் தள்ள விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். யூஸ்வலாக வந்துட்டு எப்போவுமே இந்த நெகட்டிவ் ஷேட்ஸில் பண்ணுறவங்கள நெகட்டிவாக பார்த்து ரியல் லைஃப்பில் அவங்கள பார்க்குறப்ப கூட அவங்கள நெகட்டிவாகவே பார்க்குற ஒரு கண்ணோட்டம் வரும். அதே மாதிரி தான் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு பர்சனை பார்த்துட்டு அவங்க மேலே ஒரு அலிகேஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பற்றி வந்துருச்சுன்னா அவங்கள பார்க்குற பார்வையே மாறிடும். இது ஏன்னே நிறைய பேருக்கு புரியாது. இந்த பப்ளிக்கோட மைண்ட் செட்டா இல்லை பீப்புளோட மைண்ட் செட்டா இது எதுவுமே தெரியாதுல்ல. ஆக்சுவலாக அந்த பர்சன் எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயம் விக்டிமாக இருக்கட்டும் இல்லை அவங்கள பற்றி வருதுன்னா அந்த விக்டிம் எப்படி வந்து அதை கோ த்ரூ பண்ணுறாங்க. இப்போ என் மேலே இப்போ என்ன ஒரு விதமாக பார்க்குறாங்க, என்னை வந்து பார்க்குறவங்க இவ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா, இவளுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, சும்மா இப்போ நான் வந்து கஷ்டமாக எதாவது பேசினாலும் சும்மா நடிக்கிறான். இதுதான் எனக்கான எப்போவுமே ஒரு ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் எப்போவுமே வந்துட்டு இருக்கோம். ஸ்கூல்லேருந்து சரி காலேஜ்லலாம் நான் வந்து அவமானப்படுத்த ஒரு நாளே கிடையாது. எல்லாருமே என்னை வந்து பேசினது, ஏன்னா நான் வந்து அப்போது ஒரு விஷயத்துக்காக நான் காம்படிஷனில் இருந்தேன், மாநாடு மயிலாட நான் ஒரு விஷயத்தில் இருந்தேன். அது யாருமே அப்ரிஷியேட் பண்ணல, ஹார்ட்லி 1 or 2. ஒரு 1000 பேர் என்னை வந்துட்டு காலேஜில் நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, பேசினா தான், ஈவன் கேர்ள்ஸ். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்களே விமென் ஓரியன்டாக நம்ம வந்து பேசினா, அப்போது இருக்கிற ஒரு 10 years பேக் வந்து காலேஜில் நான் நடந்தாலே என்னை பசங்களை விட பொண்ணுங்க தான் என்னை அசிங்கமாக என்னை பேசியிருக்காங்க. பொண்ணுங்க எனக்கு சப்போர்ட்டே பண்ணது கிடையாது. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு 2 பேரை தவிர வேறு யாருமே என்னை திரும்பி கூடி பார்த்ததில்லை, ஒரு ஹெல்ப் பண்ணதில்லை. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வரும். நான் என்ன பண்ணேன் அப்படி, என்னோட பேஷன், எனக்கான வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிராப் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன். அது நான் உங்களை எதாவது ஹார்ம் பண்ணுறேன்னா, இல்லை உங்கள் வீட்டிலேருந்து நான் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து திருடி எதாவது பண்ணுறேன்னா, இல்லை அதுக்கு சப்போர்ட் கூட பண்ண வேணாம், ஏன் இப்படி கேவலமாக பேசுகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப கோவம் வரும். அழுவேன், எப்போ பார்த்தாலும் அழுது மறுத்து போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து ஓகே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படிங்களா, ஓகேங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, பதிலே இல்லை. ஓகே ஐ நோ அபவுட் மீ, என்னை சுற்றி அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஸ்மால் சர்க்கிளுக்கு தெரியும் ஹூவாமே, அது போதும். எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணி அந்த எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆயிரும். அதுக்கு நம்ம பிடிச்சது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், அது மட்டும்தான் நான் இருக்கேன் இப்போ. எஸ், அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சீரியலில் காட்டுறப்ப கூட ஒரு பொண்ணு தான் வில்லியாக இருப்பாள். அது நிஜத்துலையும் சம்டைம்ஸ் இருக்கும். அதுதான் நிஜத்தில் இருக்கிறது தான் வந்துட்டு சீரியலில் வந்து அவங்க வந்து காட்டுறாங்க, எல்லா இடங்கள்லையும் அதான் இருக்குங்கிற மாதிரியும் இருக்குல்ல. சத்யா கௌரியில் பார்த்தீங்கன்னா ஷி இஸ் வெரி போல்டு. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு மருமகளாக இருப்பாள். மாமியாருக்கு ரொம்ப ஓகே நம்ம வந்து ஃபேமிலி பார்த்துக்கணும், என்ன அவங்க ஹஸ்பண்ட் தப்பு பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிற மாதிரி ஒரு பிரேவான ஒரு டாக்டர், ஆனால் பிரேவ் இல்லை அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த செட்டில் வந்து செம்ம ஜாலியாக இருக்குது உங்களுக்கு, சின்ன மருமகளா இல்லை கௌரியா? ரெண்டுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா 1 to 15 கௌரி, 15 to 30 வந்துட்டு சின்ன மருமகள். ஸோ ரெண்டுமே எனக்கு என்னன்னா நான் இருக்கிற இடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.